அதிமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுவதாக அக்கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வரும் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன், அதிமுக கூட்டணியில் கணிசமாக தொகுதி ஒதுக்கப்படும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருந்ததாகவும், ஆனால் அதிமுக தலைமை தொகுதிகளை ஒதுக்காதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என இதுவரை அதிமுக தலைமை தரப்பிலிருந்து தம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் வேல்முருகன் கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு போன்றவற்றிற்காக அதிமுக தலைமையிடமிருந்து அழைப்பு வரும் என்று காத்திருந்து கிளி போன்ற நிலைக்கு வாழ்வுரிமை கட்சி தள்ளப்பட்டதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார். அதுக்காக தான் முதலமைச்சர் சரி பட்டியலை கொடுங்கன்னாங்க. அப்புறம் பட்டியலையும் கொண்டு போய் நான் 15 தொகுதி கேட்டேன். பாமக கடந்த முறை 30 இடங்கள் நின்றுருக்காங்க. குறைந்தபட்சம் எங்களை பாமக 25 வருஷம் கட்சி, அந்த கட்சி அளவுக்கு நாங்கள் எங்களை சொல்லிக்கல. குறைந்தபட்சம் அம்மா நீங்கள் அந்த கட்சியில் எங்களை பாதி அளவுக்கு எங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். அவர்கள் ரொம்ப புன்முறுவலோட ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எப்படி எனக்கு உண்மையிலே அந்த அந்த அதிர்ச்சியிலிருந்து உண்மையிலே என்னால் மீள முடியவே இல்லை. அதோட எல்லாம் மற்ற பத்திரிகை நண்பர்கள், மற்ற உயரதிகாரிகள் எல்லாருமே எனக்கு சொல்கிற செய்தியும் இப்படி நடக்குது சான்ஸே இல்லைன்றாங்க. அப்போ என்னதான் நடந்துச்சு? அதனால் நான் என்னுடைய கிரீவன்ஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டேன். நேற்றைய தினம் கடைசி நிமிடம், நேற்று இரவு 9 மணி அளவில் முதலமைச்சருடைய இல்லத்திலிருந்து சம்பந்தப்பட்ட குழு தலைமையேற்றிருக்கிற அமைச்சர் என்னிடத்தில் பேசுகின்ற போது கூட கடைசியாக நான் சில கோரிக்கைகளை கூட முன்வைத்தேன். அது கூட எனக்கு இது வரைக்கும் ரிப்ளை இல்லை.